ஹே காய்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ எப்படியோ ஒரு வழியாக புது வீட்டுக்கு வந்தாச்சு. அப்படியே காட்டுறேன். காலைல கொஞ்சம் பரபரப்பாக இருந்ததுனால இந்த வீடியோவே எடுக்க முடியல. ஆமாம், பால் ஒரு வழியாக காய்ச்சி வச்சு காலைலையே. அண்ட் இப்போவும் வீட்டுக்கு வந்துட்டு அம்மா அப்பா எல்லாம் இப்போ தான் அந்த வீட்டில் போய் எல்லாத்தையும் பேக் பண்ணுறதுக்காக கிளம்பியிருக்காங்க. சரி நானும் போகணும். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் ஹாலு. இருங்க அப்படியே பேக்கை காட்டுறேன். இதுதான் ஹால். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடு வந்து 1 பிஹெச்கே தான். அதாவது பெட்ரூம் கிச்சன் ஹால் இருக்கிற மாதிரி தான் நாங்கள் பார்த்துருக்கோம். ஸோ நாங்கள் 4 பேர் தானே. ஸோ அதனால இது ஓகேவாக இருந்தது. சரி வாங்க கிச்சனை காட்டுறேன். ஸோ கிச்சனில் பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட இடத்துல சுவிட்ச் பாக்ஸ் வச்சுருக்காங்க. நமக்கு என்னென்ன பொருள்லாம் வேணுமோ வந்து போட்டுக்கலாம். ஸோ இங்கே தான் வந்து ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கி வைக்கலான்ற ஐடியாவில் இருக்கோம். அண்டு பாருங்கள் சிங்க்கு. ஸோ இதுதான் சிம்பிளாக தான் இருக்குது கிச்சனு. அடுத்து வந்து ஹால். அடுத்து வாங்க எங்கள் ரூமை காட்டுறேன். ஸோ ஹால்லேருந்து ஸ்ட்ரைட்டாக போனோம்னா அந்த 2 ரூமும் இது பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து நானும் என் தம்பியும் இருக்க போகிற இந்த ரூமு. ஸோ ப்ளெயினாக இருக்குது. இந்த இடத்துலலாம் நிறைய பிளான் இருக்குது, என்னென்ன பொருள்லாம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய செல்ஃப் வச்சுருக்காங்க. அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா செல்ஃப் இருக்கா. ஸோ இங்கே நம்மளோட பொருள்லாம் நிறைய இருக்குது, அதெல்லாம் கொண்டாந்து அடுக்கி வச்சிடலாம் ஈஸியாக. ஸோ இங்கே தான் வந்து கட்டில் போட்டு பார்க்கணும். அண்ட் இங்கே பாருங்கள் வெஸ்டர்ன் டாய்லெட்டு. ஓகே தான். வீடு எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சரி வாங்க ஹாலுக்கு போவோம். ஸோ இந்த வீடோட மொத்த ஸ்கொயர் ஃபீட் பார்த்திங்க அப்படின்னா 1000 ஸ்கொயர் ஃபீட்டு. ஸோ இங்கே வந்து இவ்வளோ காம்பேக்டாக எங்கள் 4 பேருக்கும் கரெக்டாக இருக்க மாதிரி இருக்குது இந்த வீடு கரெக்டாக. ஸோ இந்த வீடு உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சென்னைக்கு நான் வந்து கிட்டத்தட்ட 10 இயர்ஸ் கிட்ட ஆகிடுச்சு. ஸோ 10 இயர்ஸில் ஃபர்ஸ்ட் டைம் புதுசாக ஒரு வீட்டுக்கு, அதாவது புதுசாக கட்டின ஒரு வீட்டுக்கு இப்போ தான் நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் போயிருக்கோம். ஸோ அந்த கிச்சன்லேருந்து வெளியில் இந்த சன்ரைஸ்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவுமே சூப்பராக இருக்குது. ஈவினிங் மார்னிங் டைமில் வந்து வீட்டில் லைட்டே போட தேவையில்ல, அவ்வளோ பிரைட்டாக இருந்தது வீடு. அண்டு வாங்க நான் மாடியை காட்டுறேன். ஸோ இதுதான் எங்கள் வீட்டோட மொட்டை மாடி வியூ. அண்டு அது மட்டும் இல்லை, இது வந்து இதுக்கு மேலே வந்து அலௌடு இல்லை, ஏன்னா வந்து டேங்க் வச்சுருக்காங்க. ஆனால் இப்போ வந்து இதுக்கு படிக்கட்டுலாம் கிடையாது, ஒரே ஒரு ஏணிப்படி தான் வச்சுருந்தாங்க. பட் அதில் ஏறி இப்போ நான் வந்து இந்த வியூவை பார்த்துட்ருக்கேன் அண்ட் உங்களுக்கும் காட்டிகிட்ருக்கேன். உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இந்த வியூ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அண்ட் இது மட்டும் இல்லை, இதை நான் நைட்லேயும் வந்து ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்தேன், நேற்று நைட்டு. அதையும் காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ நைட்டில் பார்க்க இன்னும் பயங்கரமாக இருந்தது. சீரியஸ்லி ஒரு வியூ, பயங்கரமான வியூ. பாருங்கள் பேக் சைட் கேமராவில் காட்டுறேன் எப்படி இருக்குது பாருங்கள். நைட் டைம் பீஸ்ஃபுல்லாக அப்படியே வந்து மாடியில் அப்படியே காற்று வாங்கினா எப்படி இருக்கும். சீரியஸ்லி இந்த வியூ பயங்கரமாக இருக்குது, அட்டகாசம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த வீடு. டே டைமில் கிடைக்கிற இந்த வியூவை விட நைட் டைமில் இந்த கிடைக்கிற வியூ உண்மையிலே சூப்பராக இருக்குது. நைட்டு லைட்ஸு ஒரு தனி ஃபீல். யாருக்கெல்லாம் அந்த மொட்டை மாடியில் போயிட்டு தனியாக உட்காந்து பாட்டு கேட்குறது, வேடிக்கை பார்க்குறது, ஆமாம் நைட் டைமில் மேலே ஏறி சுற்றிட்டு இருக்கிறதெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் இந்த வீட்டில் இந்த வியூ எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருக்கு எனக்கு. ஸோ சீரியஸாக இந்த இடத்துல கிடைக்கிற ஒரு ஃபீல் என்னால் வார்த்தைகளால் சொல்ல முடியல. அண்ட் இங்கே வந்து நான் ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணேன் என்னோடய ஃபோனில். S22 இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், அதில் வாங்க அதையும் காட்டுறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த 3 இமேஜ் வந்து என்னோடய S22 எடுத்த ஒரு ஃபோட்டோ. ஸோ காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வீடியோ ரெக்கார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணி ஜூம் பண்ண போகும்போது ஒரு மாதிரி கொயந்தான் இருந்தது, கிரெயின்ஸ் நிறையா சரியாக தெரியல. அண்டு வீடியோவில் வந்து என்னால் சரியாக வந்து கேப்சர் பண்ண முடியலை. ஸோ அதுக்கப்புறம் நார்மல் கேமராவில் ஃபோட்டோவை ட்ரை பண்ணலான்னு சொல்லி ஜூம் பண்ணி கேப்சர் பண்ணேன். ஸோ அதில் வந்து கரெக்டாக அக்யூரேட்டாக விழுந்துருச்சு பாருங்கள். ஸோ இப்படி தான் இருந்தது. உண்மையிலேயே செம்மையாக இருக்குது, கேமரா குவாலிட்டி தாறுமாறு. கைஸ் வீட்டுக்கு எப்படியோ வந்துட்டோம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மார்னிங் வியூ எப்படி இருக்குது கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நைட் வியூவும் பார்த்துருப்பீங்க, மார்னிங் வியூவும் பார்த்துருப்பீங்க. ஆனால் அடிக்கடிக்கு அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், தெரியல பார்ப்போம். முடிஞ்ச அளவுக்கு அப்பப்போ மேலே வரணும். நல்லா இருக்குது, நல்லா காற்றடிக்குது, ஒரு மாதிரி நல்லா இருக்குது. அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள் கைஸ். நம்மளோட புது வீடு வெளியே இருந்து பார்க்க இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ உள்ளே பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் 4 வீடு இருக்குது. அதில் ரைட் சைடு உள்ளே போனோடனே ஃபஸ்ட்டு வீடு நம்மளுது. ஸோ வெளில ஒரு ஸ்பேஸ் அண்ட் உள்ளே போனோடனே ஹால். அண்ட் ரைட் ஹேண்ட் சைடில் வந்து கிச்சன் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நம்மளோட ரூம் இருக்குது. ஹால்லேயே வந்து சாமி ஃபோட்டோ வச்சாச்சு. அண்ட் அங்கேயே டிவியும் வைக்கலாம் ஆப்போசிட்டில் அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ கிச்சனுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா எல்லா பொருளும் கிச்சனுக்கு தேவையான எல்லாத்தையுமே எடுத்து வந்துட்டுருக்காங்க. ஸோ வந்தோடனே எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி வச்சுருவோம். ஸோ அடுத்ததாக ஹாலில் வந்து டிவி வைக்கணும் அண்ட் இன்னும் ஒரு சில பொருளெல்லாம் இங்கே தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். அண்ட் அடுத்ததாக வந்து எங்களோட பெட்ரூம். ஸோ நீங்கள் பெட்ரூம் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, ஏகப்பட்ட பொருள் இருக்குது. அது எல்லாத்தையும் இங்கே கொண்டாந்து வைக்கிறதுக்கு செல்ஃப் இருக்குது, பெரிய செல்ஃபு, ட்ரெஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு. ஸோ ரொம்பவுமே பக்காவாக எங்களுக்குன்னே
ரெடி பண்ண மாதிரி இருக்குது வீடு. அண்டு பார்த்திங்க அப்படின்னா பாத்ரூம். ஸோ இதை பற்றி நம்ம அவ்வளோவா பேச தேவையில்ல. ஸோ அதை அப்படியே வீடு உண்மையிலே வந்து ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் எங்களுக்காக கட்டின வீடு உண்மையிலே தாறுமாறாக இருக்குது. ஸோ இந்த வீடு எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோக்கு முன்னாடி நம்ம பழைய வீடு வந்து vlog எடுத்து போட்டிருப்போம். அதை யாராவது பார்க்காம மிஸ் பண்ணிட்டீங்கன்னா போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இதே மாதிரி ஏகப்பட்ட வீடியோஸ் நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ்.